வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது A to B சரவண பவன் இந்த மாதிரி ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியான டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக மசால் பவுடர் அரைச்சி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பருப்பு பார்த்திங்க அப்படின்னா துவரம் பருப்பு தான். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு சரியாக இருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டு 1 கப் அளவுக்கு இந்த சைஸில் கட் பண்ண பரங்கிக்காய், அதாவது சில பேர் சிகப்பு பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. இதை இதில் போட்டு நல்லா 2 தடவை களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த களைஞ்ச பருப்பு பரங்கிக்காயோட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதிலேயே இந்த சைஸில் உள்ள தக்காளி, நாட்டு தக்காளி தான் எடுத்துக்கணும். பெங்களூர்னால் 2 தக்காளி எடுத்துக்கணும். இதை கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் ஒரு வாசனைக்காக 3 பச்சை மிளகா, பாதி பச்சை மிளகா காரம்தான். இதை நல்லா குக்கரில் மலர்ந்து குழைய வெந்து வரணும். இது வேகிறதுக்குள்ளே ஒரு சாம்பார் பவுடர் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும். அதுக்கு சூடாக இருக்கிற பேன், அதாவது பேன் நல்லா சூடாக இருக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5 வரமிளகா சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா தான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே இந்த சூடாக இருக்கிற பேன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் செய்யணும். ரொம்ப கருகிடவோ செவக்கவோ வறுபடமோ கிடையாது. எடுத்து கையில் பிடிச்சிங்கன்னா நல்லா கொதிக்கிற சூட்டில் இருக்கணும், அந்த பதம் தான். இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறப்ப இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. இதோடையே நம்ம பெருங்காயத்தையும் சேர்த்து பொடியாக்க போகிறோம். இந்த அளவுக்கு செவந்தால் சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறேங்கிறனால அதை அப்படியே சேர்த்து நீங்கள் பொடியாக்கக்கூடாது. எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் பொடியாக்கணும். நீங்கள் பவுடர் பெருங்காயம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடியை அதோடையே சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதை இதோட சேர்த்து நல்லா பவுடராக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானோடனே கடுகும் கூடவே கொஞ்சம் சீரகமும் போட்டு பொரிய விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதேமாதிரி 2 வரமிளகா போட்டு செவந்ததுக்கு அப்புறமா 20 சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு முழுசாக போட பிடிக்கல அப்படின்னா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முழுசாக போட்டனால நல்லா வேகணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். சாம்பாருக்கு தேவையான பாதி உப்பு இப்போ சேர்த்து நல்லா ஒரு மிதமான தீயிலேயே மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துருச்சு பாருங்கள். இதை நல்லா ஒரு மத்து இல்லை இந்த மாதிரி ஒரு பீட்டர், அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி அளவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் தண்ணியோட அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி இதில் சேர்த்துக்கிறேன். மற்ற எதுவுமே சேர்க்க வேண்டாம், இது மட்டுமே போதும். பச்சை மிளகா காரமும் அந்த காரம் மட்டும்தான். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு கலந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சாச்சு அப்படின்னா கடைசியாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த டிஃபன் சாம்பார் பார்த்திங்கன்னா சூடான இட்லி, தோசை, பொங்கல், வடையோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த சாம்பாரை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.